இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது பாஸ்மதி ரைஸ் 1/2 kg, அது நான் 1/2 hour ஊற வச்சு எடுத்திருக்கேன். மஷ்ரூம் வந்து 250 கிராம், முழு கரம் மசாலா வந்து தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகா இவ்வளோத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு வச்சுருக்கேன். பிரியாணி மசாலா தேவையான அளவு, புதினா மல்லி இலை தேவையான அளவு, 1/2 cup தயிர் இவ்வளவும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் குக்கரை வச்சு, நான் இன்றைக்கி குக்கரில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். அதில் 2 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதோட கரம் மசாலாவை சேர்க்கணும். அப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு புதினா மல்லி இலை சேர்க்கணும். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தக்காளி சேர்க்கணும். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட சால்ட் ஆட் பண்ணணும். நான் 3 tablespoon சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். பிரியாணி மசாலா இப்போ சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா சேர்த்து தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சு வந்த பிறகு தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் ஆட் பண்ணணும். மஷ்ரூம் ஆட் பண்ணி நல்லா மசாலாவோட மஷ்ரூம் வந்து சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ தண்ணி சேர்க்கணும். நான் வந்து 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்ப்பேன். சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ ரைஸ் எல்லாம் கொதித்த பிறகு ரைஸ் ஆட் பண்ணணும். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கர் வந்து ஓப்பனில் வச்சு தான் குக் பண்ணணும். ரைஸ் நல்லா வெந்து வரணும். வெந்து மேலே வரைக்கும் வந்த பிறகு இப்போ நம்ம தம் போட போகிறோம். ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு குக்கர் மூடியில் வெயிட் வச்சுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு 10 minutes வெயிட் பண்ணணும். மினிட்ஸ் ஆன பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா பிரியாணி நல்லா வந்திருக்கும். இப்போ எடுத்து சர்வ் பண்ணலாம். மஷ்ரூம் பிரியாணி ரெடி.